ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, நம்மளுடைய அரசாங்கம் டைடல் பார்க் அப்படின்றது நெறைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து 38 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட மெட்ரோபாலிட்டனா இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த டைடல் பார்க் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு டைடல் பார்க்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த ஒரு ஜாப் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு தான். சரிங்களா? இந்த டைடல் பார்க்ன்றது வந்து ஒரு ஐடி பார்க் ஓகேங்களா? ஒரு ஐடி செக்டார் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஐடி செக்டார்ல நீங்க வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டா, மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் டெக்னீஷியனா நீங்க வொர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா, டெஃபினட்டா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக தாங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும், ஃபேமிலி கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அதிகபட்சமா யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு நிச்சயமா என்னோட சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஹை ப்ரொஃபைல் கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களை டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியனாக வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைனில் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, hr@tidalpark.com அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை போஸ்டிங் இருக்குன்னா 4 போஸ்டிங் இருக்குங்க. சரிங்களா? லொக்கேஷன் விழுப்புரத்தில் ஒன்று, தஞ்சாவூரில் ஒன்று, சேலமில் ஒன்று, தூத்துக்குடியில் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மாதம் 30,000 உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு இயருமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி இருந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களவே அவங்க வேலைக்கு எடுத்துக்குவாங்க, வச்சுக்குவாங்க. அப்படி தான் அவங்க இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. த பொசிஷன் வில் பி ஃபிக்ஸ்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் ரெனியூவபிள் எவ்ரி இயர் பேஸ்ட் ஆன் தி சாட்டிஸ்ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் அப் டு 3 இயர்ஸ். சரிங்களா? 3 வருஷம் வரைக்கும் உங்களுடைய வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து ரெனியூ பண்ணிடுவோம் உங்களுடைய கான்ட்ராக்டை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட கடைசி நாள் நீங்கள் எப்போ வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2/4/2025, அதாவது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பிரான்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெக்கானிக்கல் இசி படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஓகேங்களா, மெக்கானிக்கல் இ அண்ட் இசிஇ படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேணுமா அப்படின்னா 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆப்ரேஷனில், மெயின்டெனன்ஸில், லிஃப்ட்ஸ் அண்ட் ஹேவாக்கில் உங்களுக்கு இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் ஐபிஎம்எஸ் இல்லை இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நல்லபடியாக தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் பேச தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தமிழ் கட்டாயம் நண்பர்களே, டெஃபினட்டாக இந்த வேலை நமக்கு தான். அதனால் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் வேறு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும், எஸ்எல்சி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றப்ப ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் லிஃப்ட் இருக்கும், ஹெச்விஏசி லிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டெகிரேட்டட் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும், அதையுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டே டு டே டெய்லி வந்து அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் அனுப்ப போகிறீங்க. உங்களோட ரெஸ்யூம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மெயில் அனுப்ப போகிறீங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு டைரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணோடனே நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம், தமிழ்லேயும் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சென்னையில் இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட நீங்கள் அப்ளை பண்ண அந்த மெயில் அட்ரஸ்க்கே உங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, ஓட்டர் ஐடி கார்டோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வென் ரெக்வயர்டு வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய மார்க் ஷீட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எல்லா ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸுமே பிடிஎஃப் ஃபார்மில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்தியன்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள், கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை தான் இது. வந்து ஒரு பொண்ணும் பண்ணலாம், பையனும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? யாருமே ஸ்பெசிஃபிக்காக இவங்க இந்த ஜெண்டர் தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவங்க 3 இடத்துல அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கேண்டிடேட் வந்து
ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்போ அவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க. இதை தான் மக்களே நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ கீழே அவங்க கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், primary mobile number, alternate mobile number, primary email, alternate email, address for communication, permanent addressன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெயில் பண்ணுறப்போ இதை தான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை தான் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து மெயில் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு. சரிங்களா? மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம முன்னக்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் அவங்களோட சைடில் இருந்து கொடுத்துருக்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.